பிளேனை துண்டு அங்கே இங்கே ரக்க ஒரு இடத்துல கிடக்கு, இது ஒரு இடத்துல கிடக்கு, அந்த மாதிரி லேண்ட் பண்ணும்போது ஆகாது. இது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விபத்து. அதனால தான் இந்த டவுட் வருது. ஏன்னா இவர் போன வாரம் தான் 7 நாளைக்கு முன்னாடி தான் என்டிஏ கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது கன்ஃபார்ம்லாம் பண்ணல சார். விலகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு த்ரெட் விட்டுருக்காரு பிஜேபிக்கு. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அதில் இவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தார்னா இன்னும் பெரிய டிமாண்டெல்லாம் வைப்பாருங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுப்பா எப்போவுமே என்ன குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கணுங்கிற ஒரு இது பண்ணி போடுறாங்கல்ல. ஏன் சார் எந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பிஜேபி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது சந்தேகத்துக்கு அது பிஜேபி மேலே தான் முதல் குற்றம் இது சந்தேகம் வரும். இப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரன் வந்து ஏதோ ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு ஓனரை வந்து பிடிக்கிறாங்கல்ல, அவங்க வீட்லேயே நடந்திருந்தா கூட, வீட்டு வேலைக்காரர் வீட்லேயே அந்த அவங்க செத்து போயிருந்தா கூட, ஏதோ ஒரு மர்மமான முறையில் இறந்துருந்தா கூட, எந்த இடத்துல வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அங்கே வந்து கேட்குறாங்கல்ல, அந்த கொலை பண்ணுறதுக்கு நமக்கு எதாவது மோட்டிவ் இருக்குதான்னு. அந்த மாதிரி மோட்டிவ் இருக்குதான்னு மம்தா கேட்குறாங்க. இல்லைன்ட்டு போக வேண்டியது தானே, நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. இதுக்கு வரிசையாக என்னென்ன கொடுக்குறாங்கன்னா 2 ஜட்ஜஸ் இறந்தது, பிஜேபிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜஸ் இறந்தது. இது அவங்களாம் இதே மாதிரி தானே இறந்தாங்க. அதனால் எது ஜாக்கிரதையாக இருக்கணும். அது இன்னும் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா விஜய்க்கு அனுதாபங்கள், ஜாக்கிரதையாக இருந்துங்கள்லாம் போட்டு பதிவுகள்லாம் வருது.